மேரேஜ்க்கு அப்புறம் இல்லை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உங்களோட கெரியரில் கேப் ஆயிடுச்சு அண்ட் நீங்கள் வந்து இப்போது கெரியரை ரீஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் யார் வேலை கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியல, இல்லை எல்லாம் மறந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். பொதுவாக கெரியர் ரீஸ்டார்ட் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் சொல்கிற விஷயம் ரெஸ்யூம் அப்டேட் பண்ணுங்கள், ஸ்கில்ஸை வளர்த்துக்கங்க அப்படின்னு தான். ஆனால் இதை எந்த ஆர்டரில் பண்ணோம் அப்படின்னு யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிரவுண்ட் லெவலில் இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் உங்களுடைய கெரியர் ரீஸ்டார்ட் பண்ண என்னென்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் இன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் 1, ரெஸ்யூம் ஓப்பன் பண்ணாதீங்க. ஸோ கெரியர் ரீஸ்டார்ட் அப்படின்னோடனே எல்லாரும் பண்ணுற முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் அப்டேட் பண்ணுறது. ஆனால் அது வந்து மிகப்பெரிய தவறு. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கெரியர் பிரேக்குக்கு முன்னாடி என்ன ஜாப் பொசிஷனில் இருந்தீங்க, அந்த ஜாபுக்கான இப்போ கரண்ட் ஸ்கில்ஸ் என்ன ரிக்வயர்டு அப்படின்றத லிங்க்டின், நௌக்ரி, இண்டிட் போன்ற ஜாப் போர்ட்டல்ஸில் தேடி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நீங்கள் பண்ண ஜாப் ப்ரொஃபைலுக்கு வந்து அர்லியர் வந்து எக்ஸல் மட்டுமே போதுமானதாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அதே ஜாபுக்கு மேபி SQL, பவர் BI போன்ற அடிஷ்னல் ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கலாம். ஸோ மார்க்கெட்டில் இப்போ அந்த ஜாபுக்கான என்னென்ன கரண்ட் ஸ்கில்ஸ் தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 20 ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் டவுன்லோட் பண்ணுங்கள். லைக் ரெஸ்யூம் அனுப்ப அவசரப்படாதீங்க. நீங்கள் வந்து அதே பொசிஷனுக்கு ஒரு 20 ஜாப் டிஸ்கிரிப்ஷன் டவுன்லோட் பண்ணி அண்ட் அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் எந்த ஸ்கில்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்றத கம்பேர் பண்ணி பாருங்கள். லைக் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னால் அந்த மெஜாரிட்டியாக எல்லா ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லை SQL போன்ற ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிடும் கரண்ட்டாக மார்க்கெட்டில் எந்த ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படுது அந்த ஜாப் பொசிஷனுக்கு அப்படின்றது. அப்போது நீங்கள் வந்து அந்த ஸ்கில்லை வந்து சும்மா கெஸ் பண்ணி கற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்டில் இந்த ஸ்கில் தான் ரொம்ப அவசியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த ஸ்கில்லை கற்றுக்க முடியும். ஸ்டெப் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரெஸ்யூம் அப்டேட் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உங்கள் ரெஸ்யூமை அப்டேட் பண்ணும்போது கெரியர் பிரேக்கை ஹைட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அது எப்படியும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பிரேக் எடுத்தீங்கன்னா அந்த பிரேக் டைமில் என்ன பண்ணீங்க அப்படின்றதையும் கிளியராக மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2021 25 வரைக்கும் உங்களுக்கு கெரியர் கேப் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த டைமில் என்ன பண்ணீங்க, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லை லேர்ன் சர்டிஃபிகேஷன்ஸ், எக்ஸல் அண்ட் AI டூல்ஸ் கற்றுட்டீங்க, இல்லை வாலண்டரி ஒர்க் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணணும். கெரியர் கேப் இருந்தாலுமே அந்த டைமில் நீங்கள் வந்து உங்களோட க்ரோத்துக்காக என்ன செஞ்சீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஸ்டெப் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே டெசிக்னேஷனுக்கு அப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் வந்து கெரியர் பிரேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் இருந்திருந்தீங்கன்னா இப்போது அதே பொசிஷனுக்கு அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், ஜூனியர் அசிஸ்டன்ட் இல்லை அசிஸ்டன்ட் ரோல், கான்ட்ராக்ட் ரோல் அந்த மாதிரி பொசிஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சீனியர் பொசிஷன்ஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறது தான் முக்கியம். ஸ்டெப் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MNCs மட்டும் டார்கெட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய கரியரை ரீஸ்டார்ட் பண்ணும்போது லைக் கூகுள், அமேசான், TCS, இன்ஃபோசிஸ் போன்ற MNCs மட்டும் டார்கெட் பண்ணி வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக சின்ன சின்ன IT கம்பெனிஸ், ஸ்டார்ட் அப்ஸ், கன்சல்டன்சிஸ், எட்டெக் கம்பெனிஸ் போன்ற கம்பெனிஸ்களில் வேலைக்கு சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெரிய MNCஸ்க்கு ட்ரை பண்ணலாம். ஸ்டெப் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க்டின் ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணுறது. நீங்கள் வந்து ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலை அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. லைக் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோ, அப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் பிக்கில் வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோ, ஒரு நல்ல ஹெட்லைன், நீங்கள் லேட்டஸ்ட்டாக கர்ன் பண்ண ஸ்கில்ஸு, சர்டிஃபிகேஷன் அது எல்லாமே அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஒரு 10 minutes வந்து கெரியர் போஸ்ட்டுக்கு கமெண்ட் பண்ணுறது, இல்லை ரெக்ரூட்டர்ஸ் கிட்ட ரீச் அவுட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விசிபிலிட்டி கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணும். நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்டர்ஸ்க்கு மெசேஜ் அனுப்புது. இந்த விஷயம் வந்து 195 பேர் செய்ய மாட்டாங்க. பொதுவாகவே எல்லாருமே வெறும் ஜாப் ஓப்பனிங்ஸ்க்கு அப்ளை மட்டும் தான் பண்ணுவாங்க, யாருமே மெசேஜ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் மெசேஜ், ஹாய், ஐ எம் ரீஸ்டார்டிங் மை கெரியர் and I have completed my certification in Excel and AI recently. Please consider my profile if there is any openings அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்புனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்டெப் 8 இன்டர்வியூவில் எப்படி இந்த கெரியர் பிரேக்கை சொல்கிறது அப்படின்ட்டு. நீங்கள் வந்து இன்டர்வியூ டைமில் ஐ வாசன் ஒர்க்கிங் ஃபார் 5 years அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்டர்வியூவில் நீங்கள் வந்து ஐ டுக் அ பிளான்ட் கெரியர் பிரேக் ஃபார் 5 years to focus on my family responsibilities and during this time I also developed so and so skills அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெவலப் பண்ண ஸ்கில்ஸை பற்றி சொல்லலாம். அண்ட் தென் ஐ ஆம் நவ் ரெடி டு ஃபுல்லி ரீஸ்டார்ட் மை கெரியர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா இது வந்து ப்ரொஃபஷ்னலாகவும் அண்ட் பாசிட்டிவாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல 20 ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸை டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் அதில் இருக்க காமனான ஸ்கில்ஸை லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலையும் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கெரியர் ரீஸ்டார்ட் அப்படிங்கிறது ஒரு நாளில் நடக்கிற விஷயம் இல்லைங்க. இது வந்து சரியான டைரெக்ஷனில் போனீங்கன்னா அடுத்த இன்டர்வியூ உங்களதாக கூட இருக்கலாம். இந்த
ப்ராக்டிக்கல் டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அவங்களோட கெரியர் ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோடு உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ அண்ட் பாய்.